வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, அந்தணன் தனித்து நின்றால் தோஷமா அல்லது தனித்த குரு யோகம் செய்யுமா பத்தி பார்க்கலாங்க. பொதுவா குரு பகவான் அப்படிங்கிறது யாரு? சுபகிரகம், முழு சுபகிரகம். அந்த குரு பகவான் தனித்து ஒரு ராசியில நிற்கும் போது அவர் அந்த இடம் பாழாக்கிடுவாரு. அவங்களுடைய திசா காலங்களில் குரு பகவான் முழுமையா பலன் தர மாட்டாரு. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற முழு சுபர் அப்படிங்கிறதுனால அவர் போய் தனித்து உட்காரும் போது அவர் தியானத்துல இருந்துடுவாரு. அவருடைய திசையில முழுமையான பலன் தராம போயிடும். அதனால குரு பகவான் தனித்து நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு நம் ஜோதிட கருத்து உண்டு இல்லைங்களா? இப்போ நம் ஜோதிட கருத்துல விதி அப்படின்னு சொன்னா அந்த விதிக்கு விளக்கம்லாம் அதிகமா கொடுத்துருக்காங்க. விதி விளக்கெல்லாம் அது என்ன அப்படின்னா, அந்த அந்தணன் அதாவது குரு பகவான் தனித்து நின்றாலும் அதுவும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அவருடைய திசா காலங்களும் யோகமான பலன்கள்லாம் தரக்கூடிய வாய்ப்புண்டு. அந்தணனான குரு பகவான் எந்த இடங்கள்ல தனித்து இருந்தால் அவர் நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்கள்ல சிலவற்றை கொடுத்துருக்காங்க. விதி அப்படின்னா விதி விலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ குரு பகவான் அப்படின்னா யாரு? சுபர் கிரகம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா? தியானத்துல உட்காந்துடுவார். தனியா உட்கார்ந்தாலே அவர் என்ன தியானம், ஒரு சாமியார் இந்த மாதிரி உட்காந்துருக்காரு, தியானத்துல உட்காந்துருக்காருன்னா கூட யாராவது இருந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தானா வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு அமைதியா போய் உட்காந்தானா அப்படியே தியானத்துல உட்காந்துடுவாரு. அப்படிங்கறதுனால அவரோட யாராவது இருந்தாதான் அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அது அந்த ஆதிபத்தியம் உண்டான காரகமும் குருவுடைய காரகம் எல்லாமே அவருடைய திசையில முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்படிங்கறதுனால குரு பொறுத்த வரைக்கும் தனித்து இல்லாம யாராவது ஏதாவது சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு நன்மை அந்த திசா காலங்களில் உண்டு. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாரு. அப்பதான் குரு பகவான் வேலை மாமலம் செய்வாரு. அப்புறம் மாதிரி சொல்லப்படுது இல்லைங்களா? இப்ப எந்த இடங்கள்ல குரு பகவான் இருக்கும்போது அவருடைய திசா காலங்கள் தனித்து இருந்தாலும் யோகம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விதிக்கு விதி விலக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த குரு பகவான் பாருங்க, இப்போ அந்த குரு பகவான் தனித்து இருந்தாலும் லக்னத்தில் தனித்து இருக்கலாம். இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த திருகோணஸ்தானத்துல வந்துருது இல்லைங்களா? 1ஆம் இடம். லக்னத்தில் குரு பகவான் இருக்கும்போது திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்னத்தில் தனித்து உக்காந்து இருந்தாலும் சிறப்பான பலனையே கொடுப்பாரு. ஏன்னா குருவின் பார்வை 5, 7, 9ஆம் இடங்கள்லாம் நல்ல இடங்கள்ல விழுறதுனால, அதாவது லக்னத்துல உட்காந்தா 5ஆம் இடத்தை பார்ப்பார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை புத்திர காரகனே பார்க்கக்கூடிய அமைப்பு. அதனால அந்த ஜாதகருக்கு நல்ல பிள்ளைகள் மூலியமா நல்ல வளர்ச்சி, பிள்ளைகள் நல்ல பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் மூலயமா அந்த ஜாதகருக்கு நன்மை அடையக்கூடியது, முன்ஜென்மம் செய்த புண்ணியக்காவெல்லாம் இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுத்துருவாரு. அடுத்தது 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், மனைவி அல்லது கணவரை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அடுத்தது வெளிவட்டாரம், பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரிலாம் அந்த 7ஆம் இடத்தை நம்ம எடுப்போம் இல்லைங்களா? இந்த இடங்கள்லாம் அந்த குருவின் பார்வை இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல இருப்பதால நல்ல கணவன் நல்ல மனைவி இந்த மாதிரி அமைவாங்க. வாழ்க்கை துணையால வசதி வாய்ப்பு வரும், வாழ்க்கை துணையால தரம் உயரும், அவங்க வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகருக்கு அந்த குரு பகவானுடைய பார்வையால கிடைக்கக்கூடிய பலனாயிடும். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால நன்மையும் அதிகமாக கொடுக்கும். உயர் கல்வி ஸ்தானம், இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகருக்கு உண்டான பலன்களை முழுமையாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால லக்னத்தில் குரு பகவான் இருப்பது திக்பலன் அப்படிங்கிறதுனால பொதுவாக லக்னத்தில் இருப்பது அது திருகோணஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுப கிரகமான குரு பகவான் திருகோணஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு. அப்படிங்கிறதுனால லக்னத்தில் தனித்து இருந்தாலும் லக்னாதிபதியுடைய நிலை, அடுத்தது குரு நின்ற ஸ்தாரநாதன், இதெல்லாம் பொறுத்து அவருடைய திசா காலங்களிலும் தனித்தே இருந்தாலும் அவர் லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை திக்பல பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவருக்குண்டான பலன்கள் அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்ன கேந்திரங்கள்ல குரு பகவான் இருப்பதும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு சில மூலங்கள்ல கொடுத்துருக்காங்க. கேந்திரத்துல குரு பகவான் இருந்தா அது பாதிப்பு கொடுத்துருமானா, அது ஒரு சில அந்த குரு பகவான் நின்று இருந்தா அது நன்மை தரக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த கேந்திர அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கேந்திரம் அப்படின்னா பாவர்களுக்கு உண்டான இடம். பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு, சுப கிரகங்கள் திருகோணஸ்தானத்தில் இருப்பதே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புல இப்ப கேந்திரத்தில் குரு நின்றாலும் லக்ன கேந்திரத்தில் குரு நின்றாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய, தனித்து நின்றாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அடுத்தது
ஆட்சி உச்சம் பெற்ற குருவாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய தனித்து நின்றாலும் அவருடைய திசா காலங்களில் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஆட்சி உச்சம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த குரு பகவான் எந்த ராசியில் இருக்கக்கூடிய அமைப்புனா குருவின் வீடான தனுசு மீனம், அடுத்தது கடகம் வீடான உச்ச வீடு. இந்த ராசிகளில் அந்த குரு பகவான் தனித்து நின்றாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது கேந்திரம் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்க, பொதுவாக 10ஆம் இடம் வந்து 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு ஒரு பழமொழிக்கு ஏற்ப 10ஆம் இடத்தில் தனித்த குரு இருந்தால் பதவி பறிப்போகுமா, வேலையில் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. 10ஆம் இடத்தில் தனித்து குரு இருந்தால் வேலையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பாருங்க, அந்த 10ஆம் இடத்தில் தனித்த குருவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குரு வக்கரம் பெற்று இருக்கும்போது தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும், மேல்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த லக்னத்துக்கு பாவ கிரகமாக வந்தாலும் சரிங்க, 10ஆம் இடத்தில் தனித்த குருவாக இருந்து அந்த குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் அவங்களுடைய திசா காலங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது துலா லக்னத்துக்கு பார்க்கலாம். இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்கள அப்படின்னா அந்த குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து தனித்து உட்காந்து உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுடைய திசா காலமும் நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த துலா லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் குரு பகவான், 3ஆம் இடம் 6ஆம் இடம் தீய ஆதிபத்தியம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால ஒரு தீய கிரகம் வந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு போய் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமே ஆகி இருந்தாலும் நல்ல பலன்கள் தருவதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த உச்சம் பெற்ற குரு வக்கரமாகி இருந்தாலும் இந்த 2 அமைப்பில் இருந்தாலும் குரு பகவானுடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள், தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுடைய திசா காலங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது வந்து முதல் தரமான யோக பலன்கள் தரக்கூடிய குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க, கடகம் தனுசு மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு பகவான் லக்னத்தில் இருப்பது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. லக்னத்தில் இவங்க இந்த லக்னத்துக்கு யோகர் அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள்லாம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் முதல் தர யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேசம் சிம்மம் விருச்சகம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் குரு இருப்பது மிக சிறப்பு, நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது கும்பலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் வந்து லக்னத்தில் இருப்பது 3ஆம் தரமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புண்டு. கும்ப லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் லக்னத்துக்கு 2-11 கூடியவர் லக்னத்தில் தனித்து இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. பொதுவாக பாருங்க, குரு பகவான் இப்போ தனித்து இருந்தாலும் சரிங்க, அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, தனித்து இருந்தாலும் இப்போ வக்கரம் ஆயிருக்கான்னு பாருங்க. வக்கரம் ஆகியிருந்தா அது தனித்து இல்லை, அது வந்து நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அல்லது அந்த குருவே வேற கிரகங்கள் பார்வை செய்தான்னு பாருங்க. மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு பார்வையில அந்த குருவை பார்த்தாலும் அந்த குருக்கு வந்து பார்வை ஏற்பட்டதால அது தனித்த குரு இல்லை, அந்த தனித்து இருந்தாலும் மற்ற கிரகங்கள் பார்வையில் இருக்கிறதுனால அந்த அமைப்பும் அவங்களுக்கு தனித்த குருவாக வேலை செய்யாம நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்ப தனித்த குரு வக்கரம் ஆகலை அப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஏதாவது வந்து பார்வை செய்யும் போதும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அடுத்தது மகர லக்னத்துக்கு சொல்றேன். இப்போ மகர லக்னத்துக்கு பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்தில் குரு இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்தில் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர லக்னத்துக்கு அவர் வந்து விரையாதிபதியா வராரு. 12ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதியா வரக்கூடியவர் லக்னத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சமும் அடைவார். நீச்சம் அடைவதனால நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அந்த நீச்சம் பெற்ற கோள் வக்கரம் அடையக்கூடாது. வக்கரமான வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால அந்த ஜாதகருக்கு பாருங்க, மகர லக்னத்தில் பிறந்தவங்க லக்னத்தில் உட்காந்து நீச்சம் பெற்ற கோள் வக்கரமான பிள்ளைகள் மூலமா சங்கடங்கள், பிரச்சனைகள், குரு காரகத்தன்மை, பண கஷ்டம், கௌரவ குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு வந்துருங்க. ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய
மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் ஆகாம நீச்சம் மட்டும் பெற்றிருக்கும் போது அவருடைய திசா காலங்களும் நல்ல பலன்கள் கொடுத்துரும். அதுவே பாருங்க, அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவானுடைய நிலையை பாருங்க. இந்த மகர லக்னத்துல நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்க குரு சனி ஏதாவது ஒரு விதத்துல சனி பார்வை செய்யும் போதோ அல்லது சனி சேர்ந்துட்டாலோ அவங்களுக்கு திசா அவங்களுடைய குரு பகவானுடைய திசை நன்மையும் யோகத்தையும் கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி பலன்களும் கொடுக்குங்க. அந்த லக்னத்துக்கு அவர் யார் என்ன பொறுத்தோ அதே பலனே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே பாருங்க, மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் தனித்து இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை பாதிப்பு அதிகமாக கொடுத்துரும். ஏன்னா மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தனித்து எங்கே உட்காந்துருந்தாலும் பாதிப்பு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் அந்த மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, மறைவுஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். சரிங்களா? மறைவுஸ்தானம் இருக்கும்போது அவங்களுடைய திசாக்களும் நல்ல பலன் கொடுக்கும். அதே போல மறைவுஸ்தானங்கள் இல்லை, திரிகோண ஸ்தானங்கள்ல அதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த குரு அந்த புதனோடையோ சுக்கரனோடையோ சனி பகவானோடையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த குரு பகவான் தன்னுடைய திசையில நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. இப்போ சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது பார்வை இருந்தாலும் சரிங்க, புதன் பார்க்கறது, சுக்கர பகவான் பார்வை, சனி பகவானுடைய பார்வை, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருந்தாலும் அவர் பாதகாதிபதி நிலை அப்படிங்கிறதுனால மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்து தொழிலில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தொழில் ஏதாவது ஒரு ஜீவனத்தை நடத்துகிற மாதிரி ஏதோ ஒரு சம்பாதிப்பார், ஓரளவு போயிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா? அடுத்தது பாதகாதிபதி நிலை 7ஆம் இடம் அதிபதி அப்படிங்கிறனால கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு, 2 பேருக்கும் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. ஏன்னா குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அந்த குரு பகவான் வக்ரமே ஆகியிருந்தாலும் ஒரு சில ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன், வக்ரமே ஆகியிருந்தாலும் அவர் பாதிப்பு குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது கன்னியா லக்னத்துக்குன்னு எடுத்துட்டா இப்போ மிதுன லக்னத்துக்கு நான் என்ன பலன் கொடுத்தனோ அதே அமைப்பு தான் கன்னியா லக்னத்துக்கும். அவர் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால லக்னத்தில் இருப்பது அப்படிங்கிறதுனால அவர் லக்னத்தில் இருந்தால் திக்பலம் பெற்று வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. மற்ற விஷயங்களை நல்ல பலன் கொடுத்தாலும் குடும்பம் மனைவி வரும்போது கொஞ்சம் பிரச்சனை பாதிப்பு கொடுக்கும். அதுவே அந்த சுபர்களுடைய சம்பந்தம் பெறும்போது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆயிட்டா அது நல்ல பலன்களை தருமே தவிர வக்ரம் ஆகாம திக்பலம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னா இந்த மிதனமும் கன்னியும் கொஞ்சம் பிரச்சனை வாழ்க்கையில கொடுக்கும். குடும்பம் அப்படின்னு வரும்போது பிரச்சனை பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? பொதுவாக பாருங்க, இந்த தனித்த குரு அப்படின்னு எடுத்துட்டாலே தனித்து உட்கார்ந்து இருக்கும்போது இந்த மேலே சொன்ன லக்னங்களுக்கெல்லாம் லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அவருடைய திசா பலமும் யோகமும் நன்மையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. மற்ற இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அவர் அந்த அந்த ஸ்தானாதிபதி நிலை பொறுத்து சாரம் பெற்ற அந்த குரு பகவானை மற்ற கிரகங்களால் பார்வை செய்கிறாங்களா அது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலும் தனித்த குரு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அல்லது தனித்த குரு வக்ரம் பெற்றிருந்தா அவருடைய திசா காலங்களில் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனித்த குருவாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பட்சத்தில் அவருடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.